மணி வண்டி வருது ஒற்றுமையா 2 சைக்கிள் சிக்கன் செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா சிக்கலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மஞ்சள் மிளகா அரைச்சிட்டு இஞ்சி பூண்டை கொண்டு வந்து அரைச்சு தந்துருவேன். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, முனுக்கின கல்லுப்பு, எலுமிச்சம்பழம் சாறு, தயிர், கோழி இல்லையா முழு கோழி போடு போடு நிறந்து போட்டு விடுப்பா. சரிங்க கொஞ்சம் போடு. ஏய் அங்க மசாலா நிறைய இருக்குடா. ஏய் கையாடா குறுக்க நிடுற. அட விட்டு மசாலா போடாம கோழி. ஓகே அண்ணா. அவன் மேல குத்தம் இல்ல. அண்ணா நீங்க என்னன்னா நான் போன போறல. அளவே உள்ள பாத்து வெச்சேன். நம்ம தான கறி அப்படியே கறி ஏடு ஏடா எடுத்துட்டு வந்தோம். கறில இல்லம்மா போன் இல்லாம தான் வந்துச்சு. சோறு போட்டு இலக்கட வலி கறி எடுத்து தப்பா போச்சு. இந்தாப்பா வச்சு அமுக்கு அப்படியே பாரு அமுக்கு. ஏய் கோதும்ல ஏதோ இருக்காது. ஆடுது இப்ப மண்ணதல்ல. அதெல்லாம் மண்ணதல்லிட்டா எப்படி ஆடும்? ஏய் என் கையில நம்பட்டி இருக்கு தள்ளினா போதுமியா. உன் கையில எங்க இருக்கு? அவர் கையில இருக்கு. என் கையை நம்பட்டி தான் கிளம்பி காத்திருக்க முடியுமா? அத்தா சரி நான் தான் வெட்டினேன். அப்புறம் அதுட்டு கால விட்டு தள்ளு தள்ளு தள்ளு. ஆடல இல்ல ரெடி. நல்லா இருக்கே வீலு. இது நல்லா இருக்கே. இத்தனை தான் ஈஸியா வருது. வந்துச்சுனே எடுக்கலாம்னே. தூக்கு. ஓகே போடா. டீ பட்டி எங்கடா? என்ன கழிச்சு விடுறாரா? அடியில வைங்க அதா. ஓகே அதா. மனசில நாளே சா பொடி இருக்கு. அண்ணே நீ கோழி பிடிச்சுக்க. இருக்கு ரெண்டையும். அப்படியே முறுக்கிடு அப்படியே. விடு. அவ்வளோதான். நீ விழுவியா நீ? படுத்த கம்பி 10 நாளைக்கு அவனை ஜாலி தான். அப்படியே எட்டு போட்டு விட்டுரு. கம்பியை காணோம். இருக்கு. ஏய் தமிழ்ச்சா நீ நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்க. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. இருங்க பாய். ஓகே அடுத்த கோழி வா. இந்த இடத்துல கட்ட போறேன். முத்துமணிக்கா கட்டி நல்லபடியா கட்டு. கோழி வா வா வா. 1 2 3 விட்டுறியா? 1 2 3 அப்ப 4வதுல கட்ட. மன்னிக்க வேண்டுகிறேன். நான் ராஜா கிட்டிட்டு இருக்காரு. கட்டி முடிச்சிட்டேன். பத்தியாச்சி பந்தி போட்டுறலாமா? அவ்வளவுதான் முடிச்சாச்சு. கொண்டா கரெக்டா விடுங்க. நெருப்பு பார்த்து கரெக்டா இருக்கு. வை ஓகே விரா நான் பிடிச்சிக்கிறேன்டா. விரா அவனா நீ ஒண்ணு இல்ல இன்னும் டைட் பண்ணியாச்சு. அவ்வளவு அதானே கொஞ்சம் பின்னாடி எப்படி திருவா அப்படின்னு பாருங்க. தெக்கடு கொஞ்சம் சேர்த்துக்க. இங்க ரொம்ப அனல் அடிக்குது. கோழி வேகும். 10 இல்லடா 11டா. குடிக்க தண்ணி கொண்டு வாங்கப்பா. கோழி மட்டும் வேகல கூட ஒன்று வந்து பெருசா வடிய கொஞ்சிக்கிட்டு பார்த்து எடுங்க. வந்துருச்சு எங்க தண்ணி வைக்கிறான்.
அண்ணே வெந்திருச்சுனே இறக்கிடுவோம்னே. அங்கிட்ட அவங்க நிக்கிறாரு. இப்படி ஐயனாரு நீனு இப்படி துணி 2 3 4. ஏய் சூப்பர். ஐயா சென்டர்ல பாத்துவீங்க ஐயா. வெந்து போச்சு இல்ல, அதெல்லாம் சால்ட் வந்துடும். ஆஹா அண்ணா சுட்டு என்ன 5 மாதிரி வந்து கொட்டுது எதிரு. லெக் பீஸ் மட்டும் அப்படியே இருக்கு. இது எனக்கு மூடு ஒன்றும் பண்ண முடியல. சுடுதியா கை சரியான சுடு. ஆனால் நல்லா வெந்துருச்சு. எனக்கு இது கழுத்து தனித்தனியாக வருது. சூப்பராக இருக்கு. அருமை அருமையாக இருக்கு. சுடுதா சுடுதாவா? கை இங்கே எப்படி இந்த தணலை அப்படிதான் சாட்சி விடு. அப்படியே அப்படி வைங்க. அருமையா இருக்கு. தணல் அம்பிட்டோம். அப்ப புளிப்பு சுவை ஏறுது. நல்ல முழு கோழியில அம்மியில் அரைச்ச மசாலாவை தடவி சைக்கிள் வீல்ல தொங்க விட்டு தணல்ல போட்டு வெறிச்சது. வெந்துருமோ வேகாதனோ பயமா இருந்தோம். அப்படியே அந்த வீல்ல பிரட்டி போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது அந்த தயிர் எலுமிச்சம்பழம் சேர்த்து நல்ல புளிப்பு தன்மையோட வேற லெவல் சைக்கிள் சிக்கன் ஆட்டுக்கறி குழம்போட இன்னைக்கு ஒரு விருந்து. சாப்பாடு, அருமையான சாப்பாடு. சூப்பராக இருக்கு.